Hi friends, welcome to Exams Warriors YouTube channel. இந்த வீடியோவில் 2025 ஆண்டுக்கான நோபல் ப்ரைஸஸ் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க யார் யாருன்னா ஜான் கிளார்க், மைக்கேல் ஹெச் டிவோர்ட், ஜான் எம் மார்டினஸ். இவங்க 3 பேருமே அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு தான் ஃபிசிக்ஸ்க்கு 2025 வருஷத்துக்கான நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, த டிஸ்கவரி ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டிசேஷன் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். அதாவது எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ஒரு மெக்கானிக்கல் டனல், மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதோட எனர்ஜிக்கான அளவீடையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், குவாண்டம் சென்சார்ஸ், குவாண்டம் கிரிப்டோகிராஃபி இந்த மாதிரியான துறைகளுக்கெல்லாம் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கான நோபல் ப்ரைஸ் 2025 பார்த்திங்கன்னா 3 பேர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க சுசுமு கிட்டாகவா, ரிச்சர்ட் ராப்சன், அதுக்கப்புறம் ஓமர் எம் யாகி. இவங்க 3 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த சுசுமு கிட்டாகவா அப்படிங்கிறவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர், ரிச்சர்ட் ராப்சன்கிறவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், ஒமர் எம் யாகி அப்படிங்கிறவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதாவது உலோக கரிம கட்டமைப்புகளில் அதில் உள்ள வளர்ச்சிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜி ஆர் மெடிசன். இந்த துறையில் 3 பேருக்கு நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேரி பிரன்கோவ், அடுத்தது ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷிமோன் சக்காகுச்சி. இதில் மேரி பிரன்கோவும் ஃப்ரெட் ராம்ஸ்டெலும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஷிமோன் சக்காகுச்சி இவர் ஜப்பானை சேர்ந்தவர். இவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் கன்சர்னிங் பெரிப்பரல் இம்யூன் டாலரன்ஸ், அதாவது நம்மளோட புற நோய் எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அது சார்ந்த சகிப்புத்தன்மை தொடர்பான கண்டுபிடிப்புக்காக தான் இவங்க 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு. இது வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரிய கார்னியா மச்சாடோ அப்படிங்கிறவங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க வெனிசுலா நாட்டில் உள்ள மக்களுடைய அந்த டெமோக்ராட்டிக் ரைட்காக நிறையா போராடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சர்வாதிகாரத்துக்கிட்டேருந்து ஒரு நியாயமான அமைதியான மாற்றம் ஜனநாயகத்துக்கு கிடைக்கணும், குறிப்பாக வெனிசுலா நாட்டில் உள்ள மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லாஸ்லோ கிராஸ்னா ஹோர்கை அப்படிங்கிறவர். லாஸ்லோ கிராஸ்னா ஹோர்கை இவர் ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போகேலிப்டிக் டெரர், அதாவது பேரழிவு பயங்கரவாதத்துக்கு மத்தியில் கலையோட ஆற்றலை மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய அவருடைய படைப்புகளானது அந்த தொலைநோக்கு பார்வையை கொண்டதாக இருந்ததுனால அவருக்கு லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் வழங்கியிருக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.